ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? உபாகம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்துல மென்மேலும் உன்னை ஆசீர்வதிப்பாராம். தேவ பிள்ளைல, இந்த உலகத்துக்கு நம்ம ஆண்டரை பிறக்க வைத்து நம்மளை உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறன்னா நம்மளை ஆசீர்வதிக்கப்படுதா. நீங்களா நல்லா இருக்கணும். என்னாகும் 24:1 சொல்லப்பட்டிருக்கோம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது ஆண்டருக்கு பிரியும். தேவ பிள்ளைல, நீங்கள நான் சாபத்தில், வியாதியில், குறைவுகளை, கடன் பிரச்சனையில், பலவீனங்களில், அவமானத்தில், நிந்தலை இருப்பது ஆண்டருக்கு பிரியமே கிடையாது. அல்லேலூயா. ஆண்டு என்ன விரும்புகிறேன்னா, நீங்கள ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவ பிள்ளைல, அல்லேலூயா. எப்படி நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு? அதே உபாகம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிப்பீங்கன்னா இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பாருங்க, நான் உன்னை கொண்டு போக தேசத்தை நீ சுதந்திரிக்க தேசத்தில் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டு இங்கே என்ன சொல்கிறேன்னாக்கா, உன் களஞ்சியங்களிலும் கையிடும் எல்லா வேலைகளிலும் ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம்ம என்ன செய்கிறோமோ, ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்களா, பிரதர் அது நஷ்டமாயிடும்னு பயமாக இருக்குது, ஸ்டார்ட் பண்ணலாமா வானாவா, பயப்படாதீங்க. உங்களை ஆசீர்வதிப்பது ஆண்டருக்கு பிரியும். ஒருவேளை இந்த பிள்ளைக்கு இந்த கோர்ஸ் நான் சேர்க்கணும்னு விரும்புகிறேன், இந்த கோர்ஸ் கிடைக்குமா, இல்லை இந்த கோர்ஸ் தேவ சித்தமா, பயப்படாதீங்க. ஆண்டர் நிச்சயமாக அதை ஆசீர்வதிப்பார். நீங்கள் எதெல்லாம் கையிட்டு செய்கிறீங்களோ, இந்த வீடு கட்டலாம் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிற பிரதர், இருக்கிறது கொஞ்சம் பணம் தான், ஆனால் எப்படியாவது அதை ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ பிள்ளைகளை, எல்லாவற்றிலும் நீங்கள் கையிடும் எல்லா வேலைகளிலும், அப்படி தானே வசனம் சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் களஞ்சியங்களில் ஆசீர்வதிப்பாரா. அப்படின்னா மாப்பிசைக்கிற தொட்டி என்ன கலசம் சொல்லப்பட்டிருக்கல அல்லவா. உங்கள் கையின் பிரயாசங்களை சம்பாதிக்கிற சம்பாதிங்கள், உங்கள் குடும்பத்துக்குள்ள சமாதானம், சந்தோஷம் எல்லாவற்றையும் தந்து உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். அதுதான் ஆண்டவர். தேவ பிள்ளைகள, நீங்கள் சாபத்தில் இருப்பது ஆண்டுக்கு பிரியம் இல்லை. நீங்கள் ஆசீர்வாதமாக, நீங்கள் நல்லா மகிழ்ச்சியாக, சமாதானமாக, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் வேதாகமத்தில் வாசித்தீங்கன்னா ஆதியாக புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் ஈசாக்கை பற்றி ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னுடன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததியாருக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். ஆண்டவர் ஈசாக்குக்கு பார்த்து சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். தேவ பிள்ளைல, அங்க தகப்பன் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார் அல்லவா. ஆக்சுவலாக இதை சொல்லும் போது அந்த தேசத்தில் பெரிய ஒரு பஞ்சத்தில் ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தில் இல்லாமல் இன்னொரு பஞ்சம் உண்டாகிறது. அப்போது தான் ஆண்டவர் ஈசாக்குக்கு பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதை எதற்காகனா நம்மை ஆசீர்வதிப்பதான். தேவ பிள்ளையை சோர்ந்து பார்க்காதீங்க, ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இந்த அதிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீங்கன்னா 12ஆம் வசனம் 13ஆம் வசனம், ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதித்தாரா. ஆமென். அது மாத்திரமில்ல, 13ஆம் வசனம், ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னா அதுதாங்க நடக்கும். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். தேவ பிள்ளைகளை, பயப்படாதீங்க. எந்த ஆசீர்வாதத்தில் நீங்கள் குறைவாக இருக்கீங்களோ, ஒருவேளை எந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் பஞ்சம் போல் இருக்கா, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பது 100க்கு 100 நிச்சயம். நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். 100 மடங்கு உங்களை ஆசீர்வித்து உங்களை பெரியவனாய் மாற்றுவார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்தரிக்கிறப்பா, நன்றி அப்பா. நாமே நன்று, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் வாக்கு பண்ண கர்த்தர். ஆண்டவரே, மக்களை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. என்ன ஆசீர்வாதத்துக்காக, என்ன நன்மைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்காங்களோ, இயேசுவின் நாமத்தினால இந்த நாளில் அது கைக்கூடி வரட்டுங்கப்பா. ஆமென். நன்றே, உமக்கு ஸ்தோத்திரம்.
எங்களை ஆசீர்வதிப்பது நமக்கு பிரியம் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிப்பீராக. சாபங்கள் மறையட்டும், குறைவுகள் நீங்கட்டும். இதில் ஆசீர்வித்து கையிடுமே எல்லா வேலையிலும் ஆசீர்வித்து கனப்படுத்தும். இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து பாதுகாத்துக்கிறோம். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் மூலம் ஜெபக்கேளும் பிதாவே, ஆமென். அவர் உங்களை ஆசீர்வதிச்சிட்டார். தைரியமாக போங்க. God bless you.